ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். வெல்கம் டு வாவ் மண்மனம். இன்றைக்கி ஆக்சுவலாக தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் ஊற்றிட்டு கீழே வந்துடலான்னு பார்த்தா, இந்த தக்காளி செடியை பார்த்துட்டா தக்காளி செடிகள் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் உத்து பார்த்துடக்கூடாது. அப்படியே மேலாப்பில் தண்ணி ஊற்றிட்டு வந்துடணும். ஏன்னா பார்த்துட்டாலே அவ்வளோ வேலை இருக்கும். இதுக்கு மட்டுமே அரை மணி நேரம் தேவைப்படுது, தக்காளி செடி செக்ஷனுக்கு மட்டுமே. இந்த செடி பார்த்திங்கன்னா வளைஞ்சிருச்சு. ஸோ அதை தக்காளி செடிக்கு எப்போயுமே ஒரு பேலன்ஸ் பண்ணி நிற்கிறதுக்கு ஒரு குச்சி வச்சு கட்டணும். அதோட நேச்சரே என்னென்னா நல்லா மேலே வளர்ந்து போகிறது தான். அது தாங்கி நிற்காது ஸ்ட்ராங்காக மற்ற செடிகள் மாதிரி. இப்போ ஒரு எலுமிச்சம் மற்ற செடிகள்லாம் வைக்கிறோம்ல, அது ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி. ஏன்னா கிளைகள் அதிகமாக விழும். அப்போ அது அந்த குச்சி தாங்காது. அதனால் இந்த இதை நல்லா நீளமாக வளர்கிறதுக்கு ஏதாவது ஒன்று தக்காளி செடிக்கு எப்பயுமே பண்ணணும். ஒரு தக்காளி செடியில் மட்டும் டெரஸ் கார்டன் வச்சுருக்கவங்க அவ்வளோ லேர்னிங் இருக்கும் தக்காளி செடியை பராமரிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா. ஸோ நான் தக்காளி செடியிலேருந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எல்லா செடியிலையுமே ஒரு குச்சி வச்சு, அது தக்காளி செடின்னு கிடையாது, ஜென்ரலாகவே நிறையா செடிங்களுக்கு பண்ணணும். முக்கியமாக தக்காளி செடிங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கொடுத்து நிற்கிற மாதிரி பார்க்கணும். கிளைகளாக எப்போயுமே ப்ரூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் பார்த்து ப்ரூன் பண்ணுங்கள். பூ இருக்கிறது காய் இருக்கிறது தெரியாமல் ப்ரூன் பண்ணிட்டா ஒன்றுமே செய்ய முடியாது. டெய்லியுமே தக்காளி செடிக்கு மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம தக்காளி செடியில் நிறையா பூக்கள் காய்கள் எல்லாமே கொண்டு வர முடியும். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.